எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம நீங்கன்னு பேசுகிறேன். இந்த வீடியோவில் 10ஆம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் நிற்கிறது, அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகமாவது இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 அப்படின்றது கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திர பாவங்கள்னு சொல்லுவோம். அதாவது ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு வந்து இந்த 4 பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான பாவம் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோஸில் சொன்னேன். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது போன வீடியோஸில் நான் சொன்னேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் நிற்குது, அந்த கிரகம் அப்படிங்கிறத அந்த வீட்டுக்கு வந்து அந்த கிரகம் அப்படிங்கிறது என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்துக்கணும். அதாவது நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா, அதாவது உச்சத்தில் இருக்கா இல்லைனா நீச்சத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. இல்லைனா வந்து நட்பில் இருக்கா இல்லை பகையில் இருக்கான்னு பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சூரியன் அப்படின்னா முதன்மை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூரியன் அப்படின்றது தலைமை பணின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கணும், அவரை வச்சு தான் எல்லா வேலையும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஈகோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஈகோக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகருக்கு சமூக பணி அப்படிங்கிற செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கரெக்டாக டைமுக்கு வருவார், டைமுக்கு போவார். அதே போல் பங்கு சந்தைகளில் வந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இது வந்து நன்மையாக இருந்தால், அதாவது ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல அந்த சூரியன் வந்து நன்மையான இடத்துல இருந்ததுன்னா, இதே வந்து தீமையான இடத்துல அதாவது நீச்சமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஜாதகருக்கு ஈகோனாலே நிறைய அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்கும். அதே போல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களோட நிறைய கருத்து மோதல்கள் அப்படி விஷயம் இருக்கும். அதே போல் துணிச்சல் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருக்குது. அது முடிவெடுக்கிறதுல ரொம்ப யோசிப்பார். அது வந்து அந்த ஜாதகருக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். காம்படேட்டரோட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் குடும்ப உறுப்பினர்களை வந்து ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை வேலையிலையோ வந்து இன்வால்வ் பண்ணி அதன் மூலிமா சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த சந்திரன் அப்படின்ற 10ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் செய்வீங்க. அதே போல் அந்த பெரிஷியபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பெரிஷியபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுறது உங்களுக்கு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் காசு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரெடிட்டில் பண்ணுற பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்காது. அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிங்களா, ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட கலீக் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. அதாவது உணர்ச்சிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறத உங்கள் ப்ரொஃபஷனில் கொடுக்கக்கூடாது. லவ் யுவர் ஜாப், டோன்ட் லவ் யுவர் கம்பெனி அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து சந்திரன் அப்படின்னு சாதகமான இடத்துல தான். இதே வந்து பாதகமான இடத்துல இருந்தாருன்னு நினச்சிங்களேன், போட்டி அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்கும். முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாரு, ஆனால் முதன்மையாக இருக்க முடியாது. மனநல மாறுதல்கள் அப்படி விஷயம் அந்த ஜாதகர் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து அது வந்து அந்த ஜாதகர் நெகட்டிவாக வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் பொது பிரச்சனைகளில் வந்து இந்த ஜாதகர் கலந்து கொண்டு தேவையில்லாமல் வந்து நோஸ் கட் அப்படிங்கிறத வாங்கிப்பார் அப்படிங்க சொல்ல முடியும், சந்திரன் அப்படின்னு 10ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது. இதே வந்து உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நல்ல தைரியம் இருக்கும், நல்ல துணிச்சல் இருக்கும். ஆனால் விவேகம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்காது. வேகம் இருக்கக்கூடிய அளவுக்கு விவேகம் அப்படி விஷயம் இருக்காது. அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து பண்ணுற பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆகவோ இல்லைனா வெளியூர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆகவோ இல்லை ஒரு பெரிய ஒரு அதிகாரியோட டீல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆகவோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு கை கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம். இதே வந்து அந்த ஜாதகருக்கு செவ்வாய் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவருடைய கோபத்தினால அவர்கிட்ட நிறைய ஸ்டாஃப் அப்படிங்கிறது தங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். அதாவது ஒரு முன் யோசனை இல்லாமல் ஒரு செயல் அப்படிங்கிறத செஞ்சு அதன் மூலிமா சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் வந்து வந்துடும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிலை இல்லாத தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதாவது இது வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சவாலிலேயே வந்து அந்த ஜாதகரோட பிஸ்னஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். குரு அப்படிங்கிறது கேந்திரம் ஏறுவது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஜாதகர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை தேடி வரும். ஒரு தலைமை பொறுப்பு இல்லைனா ஒரு நீதித்துறை இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய ஒரு ஹெட் மாஸ்டராகவோ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு பேராசிரியராகவோ ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். கடமை மாறாமல் தன்னுடைய வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். இதே குரு வந்து நெகட்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி
நினச்சிக்கங்களேன். மற்றவங்க மேலே நம்பிக்கை அப்படி விஷயம் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து வாக்குவாதம் அப்படி விஷயம் செஞ்சு அது வந்து அந்த ஜாதக பிரச்சனை அப்படி விஷயத்தை கொடுத்துரும். இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது அந்த ஜாதகரை பெரிய இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் பணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கொடுத்து அந்த பணம் அப்படிங்கிறத கொடுத்து மாட்டிப்பார் அப்படிங்க சொல்லலாம். இது வந்து குரு அப்படின்னு நெகட்டிவாக இருந்ததுன்னா, இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன். சுக்கிரன் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தில் இருந்துட்டாலே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது எப்பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த ஜாதகர் வச்சுப்பாரு அப்படிங்க சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவான ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த கிரியேட்டிவான ஒரு தன்மை அப்படி அந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் அந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அந்த இடத்துல வேலை செய்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் அழகு வணிகம் சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் இந்த ஜாதகர் போய் ஒருத்தரை மீட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அப்படி விஷயம் செய்கிறாருன்னு நினச்சிக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த மக்களை ஈர்க்கக்கூடிய சில பிஸ்னஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படி விஷயம் செய்யும்பொழுது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இதே வந்து சுக்கிரன் அப்படி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த ஜாதகர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத செஞ்சு அந்த பிஸ்னஸ்னால அந்த ஜாதகர் நிறைய பாதிப்புகள் நிறைய பிரச்சனைகள் அப்படி விஷயம் வரும். அதே போல் இந்த ஜாதகர் வந்து கடன் கொடுத்து மாட்டிப்பார், இல்லைனா கடன் வாங்கி மாட்டிப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. சனி அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிற சொல்லலாம். எதையுமே திட்டம் போட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார், ஆனால் ரொம்ப ஸ்டடியாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஷார்ட் டேர்மில் எதுவுமே செய்ய மாட்டார். ரொம்ப கடினமான உழைப்பாளி, யாரையும் நம்பி ஒரு செயலை செய்ய மாட்டார். ஓனரே வேலையை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி விஷயம் அந்த 10ஆம் பாவத்தோட அந்த சனி அப்படி தொடர்பு பெற்றால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து சனி அப்படி நெகட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த அதிகாரியோட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் இருந்து நிறைய மோதல்கள் அப்படி விஷயம் இருந்து அது வந்து அந்த ஜாதகருக்கு நிறைய நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் அப்படி விஷயத்தை கொடுக்கும். அதே போல் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு அப்படி விஷயம் ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் இருக்குது. அந்த ஜாதகருக்கு முழங்கால் முட்டி இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு அது வந்து அந்த ஜாதகர் வேலையை வந்து பாதிக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அந்த ஜாதகர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டாரில் வந்து அந்த ஜாதகர் வேலை செஞ்சார்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். சனி அப்படின்னு 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா. இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். அதாவது ஊடகம் சம்மந்தப்பட்ட துறை, மீடியா சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறை, இந்த கப்பல் போக்குவரத்து, லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ராகு தசை அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை ஈஸியாக வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்க சொல்ல முடியும். இதே வந்து ராகு அப்படிங்கிறது மற்ற கிரகத்தோட அதாவது பாப கிரகத்தோட சேர்ந்து இருந்தது நினச்சிக்கோங்களேன், அவமானம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் தவறான வழிகளுக்கு போகிறதுக்குள்ள அந்த சான்சஸ் அப்படிங்கிறத கூட இருக்கக்கூடிய கிரகம் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இதே கேது அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும். அந்த ஜாதகர் வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அதில் இறங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அந்த ஜாதகர் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லையோ இல்லை பிஸ்னஸ் அப்படி அந்த ஜாதகர் செஞ்சார் அப்படின்னா அந்த ஜாதகரை ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த ஜாதகரை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு வந்து எதன் மேலே ஒரு பெரிய ஒரு நாட்டம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்காது. பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பெரிய நாட்டம்லாம் இருக்காது. அவர் செய்கிற வேலையில் தான் கவனம் இருக்குமே தவிர அவர் மேலே கவனம் அப்படிச்சும் பெருசாக இருக்கவே இருக்காது. அதுவே அந்த ஜாதகருடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.